பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை சமாதானப்படுத்தும் வகையில் குழு ஒன்றை அனுப்புவதற்கு அக்கட்சி நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பனையூர் புதிய அலுவலகம் குறித்த அறிவிப்பை அன்புமணி வெளியிட்டிருந்தார். பனையூர் ஷாமலா கார்டனில் அமைந்துள்ள அலுவலகத்திற்கு அன்புமணி அழைப்பை ஏற்று பாமக நிர்வாகிகள், தொண்டர்கள் அடுத்தடுத்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டம் முடிந்து கிளம்பிய அவர் நேராக பனையூர் அலுவலகம் வந்தார். பொதுக்குழு கூட்டம் முடிந்த பின்னர் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றார். அங்கு கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, மாநில செயலாளர் வடிவேல் ராவணன், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், பொருளாளர் திலகபாமா, வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி ஆகியோர் ராமதாசுடன் ஆலோசனை நடத்தினர். அதன் முடிவில் அன்புமணியை சமாதானம் செய்ய குழு ஒன்றை அனுப்ப முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி தைலாபுரம் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பொது மேடையில் அன்புமணி பொறுமை காத்திருக்கலாம் என நிர்வாகிகள் கருத்து தெரிவித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.